ஓம் சாந்தி 20-3-2019 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஞான மனனம் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தனிமையில் அமர்ந்து அதிகாலையில் ஞான மனனம் செய்தீர்கள் என்றால் அநேக புது புது கருத்துக்கள் புத்தியில் வரும். கேட்ட ஞானத்தை நன்றாக கடையணும், சிந்திக்கணும். அப்படி சிந்தனை செய்யும்பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் வெளிப்படும். அதனால் அந்த ஞான சிந்தனை செய்யக்கூடிய நேரம் அதிகாலை நேரம் அப்படிங்கிறார் பாபா. கேள்வி: குழந்தைகள் தங்களது மனநிலையை முதல் தரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் எந்தெந்த விஷயங்கள் மீது சதா கவனம் இருக்க வேண்டும்? நல்ல நம்பர் 1ல் வரணும் அப்படின்னாக்கா எத்தகைய விஷயங்கள் மீது, அதாவது எந்தெந்த விஷயங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும்? இதில் பாபா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. முதல், ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள். மற்றபடி இந்த உலகத்தினுடையது எதையும் கேட்காதீர்கள். ஒரு பாபா என்ன சொல்வாரோ அதை மட்டும்தான் கேட்கணும். உலகத்தில் மனிதர்கள் என்னென்னலாம் சொல்வாங்களோ அதை கேட்கக்கூடாது. சங்கம், இரண்டாவது விஷயம். பாபா என்ன சொல்கிறாரு? சங்கத்தை பற்றி சொல்கிறாரு. சகவாசத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ, தாரணை செய்கிறார்களோ அவர்களுடைய சகவாசத்தில் மட்டும் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலை முதல் தரமானதாக ஆகிவிடும். அப்போ இங்கே கூட பாருங்களேன், யார் நல்ல முயற்சி செய்கிறாங்களோ, யார் நல்ல தாரணையில் இருப்பாங்களோ அத்தகைய குழந்தைகளோடு தான் நீங்கள் சேரணுங்கிறாரு. அவங்களோட சேரும் பொழுது உங்களுடைய மனநிலை மிகவும் முதல் தரமானதாக இருக்கும். ஒரு சில குழந்தைகளுடைய நிலையை பார்க்கும் பொழுது பாபா இது எப்படி சொல்கிறார் பாருங்களேன். சில குழந்தைகளுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது நாடகத்தில் கொஞ்சமாவது மாற்றம் ஏற்பட்டால் நன்றாக இருக்குமே என்று பாபாவிற்கு யோசனை ஏற்படுகிறது. இப்போ அந்த குழந்தைகளுடைய தாரணை நல்லாவே இல்லை. குழந்தைகள் தேவையில்லாத சங்கத்திற்கு அடிமையாயிட்டு ஏதோ காரியம் செய்கிறாங்களாம். அதனால் பாபா அந்த மாதிரி குழந்தைகளுடைய நிலை பார்க்குறப்போ அவருக்கு இந்த மாதிரி எண்ணம் வருதா, ட்ராமாவில் இதில் ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமே. அதில் ட்ராமாவை யாராலையும் மாற்ற முடியாது. பாபாவுக்கு கூட அந்த நிலையை பார்த்து அவரால் இப்படி சிந்திக்கக்கூடிய இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அளவிற்கு குழந்தைகளுடைய நடைமுறை இருக்குமாமா. ஆனால் பிறகும் கூட இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட்டு எப்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த ராஜ்யத்திற்கு பலவிதமான பதவி வேணும், பலவிதமான ஆத்மாக்கள் வேணும். இப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆயிடுறாரு. ஓம் சாந்தி. ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை எல்லையில்லாத குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதுதான் ஒரே ஒரு ஈஸ்வரி படிப்பு என்பதில் நிச்சய புத்தி வேண்டும். இதுதான் ஈஸ்வரி படிப்பு, ஈஸ்வரனுடைய படிப்பு அப்படிங்கிறதுல நிச்சய புத்தி வேண்டும். மனிதர்கள் அநேக விதமான புத்தகங்கள் எழுதுகிறார்கள். அவற்றை முழு உலகமும் படிக்கிறது. ஆனால் இந்த புத்தகங்கள் ஆகிய எதுவுமே அடுத்த ஜென்மத்தில் படிப்பதற்காக கூட வரப்போவதில்லை. இந்த ஜென்மத்தில் படிக்கிறது அடுத்த ஜென்மத்திற்காக வரப்போவதில்லை. இந்த பிறவிக்கானது மட்டுமே ஆகும். சத்தியமான விஷயங்களை ஒரே ஒரு தந்தை தான் கூறுகிறார். பாபா சொல்கிறார், இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும் புரிய வைக்கிறார். குழந்தைகளின் நிலையை பார்த்து என்ன இது போன்றவர்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா? கொஞ்சம் நாடகத்தில் மாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்லையே என்று எண்ணம் பாபாவிற்கும் கூட வருகிறது. பிறகு சிந்தனை வருகிறது, சொர்க்கத்திலோ முழு ராஜதானி வேண்டும். ஒரு சிலர் தாசதாசிகள், சண்டாளர் ஆகியோரும் இருப்பார்கள். டிராமாவில் எந்த மாற்றமும் ஏற்படவே முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ள நாடகமாகும். இதை என்னாலும் கூட மாற்றவே முடியாது. இது ஏற்கனவே
உருவாகி இருக்கக்கூடிய நாடகம். இந்த நாடகத்தில் என்னால் கூட எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. இது பகவானுடைய மகா வாக்கியம். பகவானுக்கு மேலே வேறு யாருமே கிடையாது, அவரால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்களா? ஆனால் சுயம் பகவான் கூறுகிறார், நான் எதுவுமே செய்ய முடியாது. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும். தடைகள் வருகின்றன, எதுவும் செய்யவே முடியாது. நாடகத்தில் பொருந்தி உள்ளது எனில் நான் என்ன செய்ய முடியும்? எது நடக்க வேண்டி இருந்ததோ அது நடந்தது, எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். உங்களை கவலையற்றவராக ஆக்குகிறார். ஆத்மா சரீரத்தை விட்டு போய் மற்றொரு பார்ட் நடிக்கிறது. அனாதி பார்ட்டை நீங்கள் எப்படி மாற்றியமைக்க முடியும்? இந்த முடிவில்லாத ஒரு நடிப்பை உங்களால் எப்படி மாற்றியமைக்க முடியும்? அது யாராலும் மாற்றவே முடியாது. ஒருவேளை ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டு விலகிட்டாலும் கூட அது நாடக ட்ராமாங்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் தேகதாரி ஆவீர்கள். நான் ஒருவன் மட்டும் அசரீரியாவேன். எல்லா தேகதாரிகளுக்கும் நான் கற்பித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த பிரம்மா கூட அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், இப்பொழுது நிறைய சேவை செய்ய வேண்டும், நிறைய பிரஜைகளை உருவாக்க வேண்டும். பழைய உலகமே முடிய போகிறது. இங்கு அற்பகால சுகம்தான் உள்ளது. வியாதி அனைவருக்கும் ஏற்படுகிறது. அதிகமான வியாதிகள் அனைவருக்கும் ஏற்படுகிறது. பிரம்ம பாபா எல்லா விஷயங்களிலும் அனுபவசாலி ஆவார். பத்திரிகை அல்லது மாலை இதழ்களில் அதிசயமான விஷயங்களை எழுதுங்கள். பிரம்மா குமாரிகள் இந்த விஷயத்தை முற்றிலும் சரியாகவே எழுதியுள்ளார்கள் என்று அனைத்து மக்களும் புரிந்து கொள்வார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, ஒரு தந்தை கூறுவதை அல்லது கற்பிப்பதை மட்டுமே கேளுங்கள் மற்றும் படியுங்கள். மற்றது எதையும் படிக்கவோ கேட்கவோ வேண்டிய அவசியமே இல்லை. சகவாசத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். சேர்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அதிகாலையில் தனிமையில் அமர்ந்து கொண்டு ஞான மனனம் செய்யுங்கள். இரண்டாவதாக, டிராமாவின் விதிமுறை நிச்சயிக்கப்பட்டதாக அமைந்துள்ளது. எனவே சதா கவலையற்று இருங்கள். எந்த விஷயத்திலும் சந்தேகம் எழுப்பாதீர்கள். மக்கள் என்ன கூறினாலும் சரி, ஆனால் நீங்கள் நாடகத்தின் மீது உறுதியாக இருங்கள். வரதானம். ஹோலி என்ற சொல்லின் அர்த்தத்தின் சொரூபத்தில் நிலைத்திருந்து உண்மையான ஹோலியை கொண்டாடக்கூடிய தீவிர புருஷார்த்தியாகுக. விளக்கம். ஹோலி கொண்டாடுவது என்றால் எந்த விஷயம் நடந்து முடிந்ததோ அதை முற்றிலும் முடித்து விடுவதற்கான உறுதி எடுத்துக்கொள்வதாகும். ஹோலி அப்படின்னா நடந்து முடிந்தது. அந்த நடந்து முடிந்த விஷயம் முற்றிலும் முடித்து விடுவதற்கான உறுதி எடுத்துக்கொள்வதாகும். முடிந்துவிட்ட விஷயத்தை மிக பழைய ஏதோ ஒரு பிறவியின் விஷயமாக உணருங்கள். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நடந்த விஷயமா உணருங்கள். எப்போது அத்தகைய மனநிலை இருக்குமோ அப்போது புருஷார்த்தத்தினுடைய வேகம் அதிகமாகும். தன்னுடைய அல்லது மற்றவர்களுடைய நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி சிந்தனைக்கு கொண்டு வராமல் உள்ளத்தில் வைக்காமல் இருப்பதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவதாகும். அதாவது பக்காவாக நிறம்படிய செய்வதாகும். அந்த ஹோலியில் வண்ணத்தை பூசிக்கிறாங்க. அந்த வண்ணம் பக்காவாக நிறம்படிய செய்வதாகும். ஸ்லோகன். யாருக்கு நேரடியாக பகவான் மூலமாக பாலனை, படிப்பு மற்றும் சிரேஷ்ட வாழ்க்கைக்கான ஸ்ரீமத் கிடைத்துள்ளதோ அவர்களுடைய பாக்கியம்தான் சிரேஷ்டமானதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்காரம்.
ஓம் சாந்தி.